Praise be to God. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய காலமெல்லாம் ராஜா என் பரிகாரி. சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப ராஜா என் பரிகாரி, சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய காலமெல்லாம் ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய காலமெல்லாம் இயேசு ராஜா என் பரிகாரி. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே கிருபையாய் துவக்கின விசுவாசம் மிகவும் பெரியது. அது பல கோணங்களில் செயல்படுவதை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். வேதத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை அந்த வீட்டினுடைய மேற்கூரையை பிரித்து வீட்டிற்குள்ளே மற்றவர்களை இறக்கி வைத்த போது கொண்டு வந்தவர்களின் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை இயேசு சுத்தமடை செய்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது போலவே கானானிய ஸ்திரீ ஒருத்தி தன் மகள் பிசாசின் பிடியினால் கொடிய வேதனை அனுபவித்த போது அவளை கூட்டிக் கொண்டு வராமல் தான் மட்டும் இயேசுவிடம் வந்து தன் மகளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று போராடி அவரது வல்லமையினால் மகளுக்கு விடுதலை பெற்றுக் கொண்டு போறதை இந்த வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். கொண்டு வந்தவர்களோ தேடி வந்தவர்களோ யாராக இருந்தாலும் விசுவாசத்தோடு அவரிடத்தில் கேட்கும் பொழுது கேட்கிற காரியத்திற்குண்டான நன்மையை நாம் நிச்சயமாக கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இப்படியாய் ஒரு வாலிப மகனுக்கு நடந்த ஒரு விடுதலையை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, நான் மதுரை பகுதிக்கு போயிருந்த போது அங்கே சிசில் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர்களுடைய குடும்பத்திலே ஒரு அருமையான காரியத்தை, அற்புதமான காரியத்தை கர்த்தர் செய்தார். அப்பொழுது அவருடைய மனைவியை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். பிற்பாடு அவங்க சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த இடத்துல வந்து சென்னையில் இருக்கிற பல்லாவரத்துக்கு அருகாமையில் இருக்கிற சென்ட் பால்ஸ் பள்ளிக்கூடத்திலே அவங்க தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவங்களுடைய பள்ளிக்கூடத்திலே அதாவது 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கான எக்ஸாமினேஷன் டைமில் நடக்கிற பிரார்த்தனை நேரத்திலே செய்தி கொடுக்க எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க. நானும் போயிருந்தேன்.
போயிருந்த வேளையிலே செய்து முடிந்த பிற்பாடு எல்லா பிள்ளைகளும் ஜெபித்து கொண்டார்கள். ஒரே ஒரு வாலிப மகன் மட்டும் ஜெபிக்காம அவன் போய் ஓரமாக நின்று விட்டான். அப்போ போய் மிஸ் அவங்ககிட்ட கேட்டாங்க, போய் ஜெபம் பண்ணிக்கடா அப்படின்னு சொன்னப்ப அவன் சொல்லியிருக்கானா, நான் தான் நல்லா படிக்கிறேன், எதுக்காக எனக்கு ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டானு. ஆனால் இவங்க ஆவிக்குரிய ஒரு தாயாக இருந்ததுனால உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், நல்லா படிக்கிறவனா கூட இருந்தால் என்ன போய் ஜெபம் பண்ணிக்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு இவங்க யோசித்து கொண்டிருந்த விளையுது. மறுநாளிலிருந்து அந்த பையன் பள்ளிக்கூடத்திற்கு வரதே நிறுத்தி விட்டான். சரியான எக்ஸாமினேஷன் டைம் அது. அப்போ அவங்கள வீட்டுக்கு போய் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆள் அனுப்பி நல்லா படிக்கக்கூடிய பையன், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பையனாச்சு, ஏன் திடீர்னு நின்றுட்டான், அதுவும் இந்த ஜெப வேலைக்கு அப்புறம் நின்றுட்டான்றதுனால இவங்களுக்கு ஆவிக்குள்ளான ஒரு கலக்கம் ஏற்பட்டு ஆளை அனுப்பி விசாரித்திருக்கிறார்கள். விசாரித்தப்போ அந்த பையன் எல்லாம் ஸ்கூலுக்கே வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ அவங்க புரிந்து கொண்டார்கள், இவருக்குள்ள ஏதோ ஒரு சத்தினுடைய போராட்டம் இருக்கிறது. நல்லா படிக்கக்கூடிய பையன் கூட்டத்திலையும் கலாட்டம் பண்ணிக்கிட்டான், கடைசியை ஜெபிக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்லி அவங்க வீட்டார்கிட்ட சொன்னபோது அவங்க கர்த்தர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை உள்ள ஒரு இந்து குடும்பத்தார் இருந்ததுனால, டீச்சர் நீங்கள் எப்படியாவது இவனை கூட்டிகிட்டு போய் இந்த வருஷம் இவன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க, அந்த பாஸ்டரே எங்களுக்கு தெரியாது, நீங்கள் மாதவரம் பகுதிக்கு கொஞ்சம் கொண்டு போக முடியுமா என்று சொல்லி அந்த நாளிலே அந்த சகோதரி அவங்களால வர முடியாத ஒரு சூழ்நிலை, யாரோ ஒரு தம்பியோட கூட அட்ரஸை வாங்கி அவங்க அங்கேருந்து இங்கே அனுப்பி வைத்தாங்க. அன்றைக்கு பார்த்து எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு வாலிபருடைய கூட்டங்கள். வாலிபர் பையன் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் திடீர்னு எழுந்து பயங்கரமாக கூச்சல் போட ஆரம்பித்தான். நடு கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். எழுந்து கூச்சல் போட்டிருந்தான். எல்லாமே ஜன்னல் மேலே ஏறி, பரடை மேலே ஏறி, எது மேலேயோ ஏறி, அதாவது ஒரு குரங்கு என்னென்ன சேஷ்டெல்லாம் பண்ணுமோ அப்படியான ஒரு சேஷ்டையெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் புரிந்து கொண்டேன், இது ஏதோ ஒரு விக்கிரகத்தினுடைய ஆவி, இது குரங்கு மாதிரி எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேராக சேர்ந்தவனை கீழே இறக்கி உட்கார வைத்து விட்டு, அவங்க குடும்பத்தார் இந்து குடும்பத்தாராக இருக்கிறதுனால அவங்கள விசுவாசத்துக்கூடையும் வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு உடனடியாக ஃபோன் பண்ணி அவங்கள காரில் உடனே வர சொன்னேன். உடனே எல்லாருமா புறப்பட்டு வந்தப்ப அவங்க எல்லாருக்கும் முன்பாக அந்த பிள்ளைக்காக செபித்த விளையில அந்த மரணம் இருந்து அந்த ஆவி, பொல்லாத ஆவி, அவங்க அமெரிக்காவில் வாழ்ந்தப்போ அங்கே ஏதோ ஒரு இடத்துல நான் இந்த பையனை பிடிச்சேன்னு ஏதோ நிறைய பேச ஆரம்பிச்சது. அதை நாங்கள் அதிகமாக பேச விட்டாமல் அந்த நாளிலே அதை விரட்ட கத்ததாமே கத்தருடைய நாமத்தை உபயோகப்படுத்தின போது கத்தர் அந்த மகனுக்கு வேண்டிய பூரணமான விடுதலை சுகத்தையும் தந்து அன்றைக்கு எனவே அந்த பையன் வீட்டுக்கு போய் மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கு கடந்து போய் நல்ல மதிப்பெண்களோடு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்க, ஒரு தாயார் நமக்கு என்னென்று விட்டு விடாமல் அவங்க அந்த நாளிலே விசுவாசத்தோடு அந்த பிள்ளைக்காக தெய்வான்போடு ஜெபிக்க அந்த பிள்ளை அனுப்பினதினாலே அவனுக்கு ஒரு பூரணமான விடுதலை தந்தது மட்டுமில்லாமல் அந்த குடும்பத்தாரிலே ஒரு சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உன் விசுவாசம் பெரியது என்று கர்த்தாவே, நீர் இந்த பூமியில மனுஷகுமாரனாய் இருந்த நாட்களிலே விசுவாசத்தை கனப்படுத்தி நீர் அநேகருக்கு அற்புத சுகத்தையும் விடுதலை கொடுத்தீர் அல்லவா? அதே போல இன்றைக்கும் நீ ஜீவனுள்ள தேவனாயிருந்து அநேகருக்கு விடுதலை கொடுக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் ஐயா, நீர் தொடர்ந்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.